ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி ஆயுத பூஜை. எல்லோருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். சந்தோஷமாக இருங்க எல்லோரும். இன்றைக்கி ஒரு விஷயம் பேசுவேன். இந்த அகந்தை அறவே இருக்கக்கூடாது. நான் பெரிய ஆள், நான் பணக்காரன், நான் பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன், நான் ஆக்சுவலாக இது ரொம்ப ஒரு மோசமான ஒரு விஷயம். அந்த வார்த்தை நான் அகந்தை யாருக்குமே இருக்கக்கூடாது. இருந்ததுன்னா அது உங்களையே அழிச்சிடும். இங்கே யாரும் பெரியவங்க கிடையாதுங்க. இந்த இயற்கைக்கு முன்னாடி எல்லோரும் சம்மந்தம். உங்களுக்கு மழை தனியாக பெய்யுதா? இல்லை. ஒரு பூகம்பம் வந்தால் தனியாக அதுவும் வருதா? மொத்தமாக எல்லோரும் அப்படியே மனுக்குள்ளே போயிட வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தாமல், உங்களுக்கு கீழே பதவி கம்மியாகவோ இல்லை கஷ்டத்தில் இருக்கிறாங்களோ அவங்கள நான் தான் பெரிய ஆள், நீ என்னை மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ட்ரீட் பண்ணால் நீங்கள் தயவு செஞ்சு முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பெஸ்ட்டாக இருங்க, நல்லவங்களாக இருங்க, ஹெல்ப் பண்ணுங்க. அதை பண்ணாலே போதும். இந்த நான்கிற அகந்தை தயவு செஞ்சே வேண்டாம். அதெல்லாம் விட்டுருங்க. அது நல்லதும் கிடையாது. கடைசியாக எல்லோரும் எங்கே போக போகிறோம்? நமக்குள்ள தான் போக போகிறோம். அப்போ எதுவும் நீங்கள் கொண்டு போக போகிறீங்களா? அவங்களோட பதவி, பணம், அந்தஸ்து, மரியாதை எதுவுமே இல்லைங்க. ஸோ நான்கிற அகந்தையை விட்டுட்டு நாம் என்று சந்தோஷமாக வாழலாம். சரிங்களா? இங்கே யாரும் பெரியவங்களாம் கிடையாது, எல்லோரும் சமம் தான், எல்லோரும் ஈக்குவல். ஓகே, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, அகந்தியை தூக்கி போட்டு